ஹாய், நம்ம இன்னைக்கு பலாக்கொட்டை லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பலாக்கொட்டையை வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வச்சு இது மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின் இருக்குங்களா, அதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் வந்து மேஷ் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து மொத்தம் 30 சீடு வந்து எடுத்து பாயில் பண்ணி அதில் இருக்க ஸ்கின் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து 3 மீடியம் சைஸ் வந்து எடுத்து அதே மாதிரி பாயில் பண்ணி தோலை ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பவுலில் பலாக்கொட்டையை மேஷ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து க்ரீன் சில்லி, பொடியாக நறுக்குன க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கணும். ரெட் சில்லி சாஸ் வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவைக்கேற்ப. இப்போ நெக்ஸ்ட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பிரெட் ஸ்லைஸை மிக்சி கப்பில் வந்துட்டு ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த ப்ரௌன் இந்த ஒயிட் எல்லாமே டோட்டலாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அப்புறம் லாலிபாப் வந்து செட் ஆகாது. ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி இப்போ இதில் வந்து லாலிபாப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எட்ஜு வரைக்கும் வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து பாயில் ஆகிறப்ப வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில். இப்போ நம்ம லாலிபாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ லாலிபாப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கோட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பேஸ்ட் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 இப்போ இந்த லாலிபாப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கோட்டிங்கில் வந்து நம்ம நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக அந்த பேக் சைட் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக இப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓரமாக வச்சிட்டிங்கனாவே போதும். இது நீங்கள் அப்படியே வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பிக்கலாம் இதை. இப்போ அவ்வளோதான், இது வெந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இது பாருங்கள், லாலிபாப் எப்படி அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம பலாக்கொட்டை லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, ஸ்பெஷலி கிட்ஸ்க்காக ரெடி பண்ணதுனால இதில் வந்து நான் இந்த எட்ஜு பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜாம் வந்து ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.